ஆசிரியர் ஸ்ரீனிவாசன். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். ஒரு நேரடியான குற்றச்சாட்டை திரு கான்ஸ்டன்டைன் முன்வைக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நகர்வு அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சி கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடக்கும்போது அதை உடைப்பதற்காக இவ்வளவு அபாண்டமான ஒரு வதந்தியை திட்டமிட்டு பரப்பி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிங்கிறார் அவர். இல்ல, இது வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறாரு அவரு திமுக அண்ணன் கான்ஸ்டன்டைன். இப்போ இத ஒரு வருஷ காலமாவே இதை நீங்க இதனுடைய பின்னணியோடு பார்க்கணுமா இல்லையா? இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்கள் வந்து வன்முறையில ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உருட்டுக்கட்டையோட அவங்க நடந்து போற மாதிரி காட்சிகள் எல்லாம் காமிச்சு அதை தமிழ்நாடு காவல்துறையே அது பொய்யான வீடியோ என்று சொல்லி அதை மறுத்தார்கள். ஆனா அந்த வீடியோ வந்த உடனேயே தமிழ்நாட்டினுடைய சில முக்கிய அரசியல் பிரபலங்கள் எல்லாம் வட இந்திய தொழிலாளர்களை கண்டிச்சு இங்க பேசினாங்க. அப்போ திமுக ஆட்சியில் இருக்கும் போதே இவர்கள் ஆரம்பத்தில இருந்தே இதை சரி செய்து வைத்திருக்கணும். இல்ல, இன்னைக்கு பீகார்ல உள்ள வதந்திய கலப்புறான்னு சொல்றதை விட தமிழ்நாடு எப்பயுமே தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்கும். ஒரு லேபர் மைக்ரேஷனை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழர்களுக்கு வந்து ஒரு அரசியல்ல நாம பின்தங்கி இருக்கிறோம். இது லேபர் தேவைப்படுது, இவர்களை வேலைக்கு அமர்த்தியவர்களே தமிழர்கள் தான். அதே மாதிரி தமிழர்களும் பல மாநிலங்கள்ல வேலையில இருக்கிறாங்க, தொழிலாளர்களாக இவங்களும் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க. இந்தியா ஒரு நாடு என்கிற அடிப்படையில் நாம பேசியிருக்கிறோம் பேரரசு, அதுல மாற்று கருத்து இல்லைங்க. இப்போ நம்ம மகாராஷ்டிரால பீகார் மக்களுக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக பால் தாக்கரேனுடைய கட்சியிலிருந்து முயற்சிகள் எடுத்த போது அதே விமர்சனம் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப இங்க என்ன சிக்கல் இருக்குன்னா, இங்க புலம்பெயர் தொழிலாளர்களால ஒருவேளை சின்ன சின்ன அளவில் இங்க இருக்கக்கூடிய நகர்வுகள்ல சிக்கல்கள் இருக்குன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு பேசுறது வேறு. நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்க சட்டமன்றம் வரைக்கும் பீகார்ல கொண்டு போயிருக்கீங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் திரு கான்ஸ்டன்டைன். அது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அப்ப தமிழ்நாட்டுல வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வன்முறையில ஈடுபடுறாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பினாங்களே, அவங்க மேல திமுக அரசு என்ன? ரொம்ப சுலபமா கடந்து போறீங்க. உங்க மாநில தலைவரும் நீங்க உட்பட எல்லாருமே சொல்றீங்க இது ஃபேக் வீடியோ, அப்படி இல்ல தமிழ்நாட்டுல யாருக்கும் எந்த சச்சரவும் இல்லைன்றீங்க. கவுண்டர் பார்ட்ஸ் அங்க சொல்றாங்க எம்எல்ஏக்களும் எம்எல்சிஸும் இப்படி 12 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்னா அது ஒரு வெறுப்பு பரப்புவது தானே அப்படிங்கிறாரு கான்ஸ்டன்டைன். இல்லைங்க, அதுக்குதான் தமிழக அரசு அவங்க மேல வழக்கு தொடர்ந்திருக்கிறது. ஒரு தனிப்படை ஒன்று குற்றம் அவர்களை பிடிக்கிறதுக்கு விரைந்து போயிருக்கிறது. நாங்க அந்த சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் ஆட்சேபிக்கலையே, அதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழக முதல்வர் தேசிய தொழிலாளர்களை வந்து அதற்கு எதிராக யாரு பேசினாலும் சட்டம் தன் கடமையை செய்யும்னு கடுமையா பேசியிருக்கிறாரு. இந்த முதல்வர் பேசினதையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்படி ஒரு சூழல் உருவாவதை ஆரம்பத்திலேயே தடுத்திருக்க வேண்டாமான்றதா எங்களுக்கு. ஒரு தேசிய கட்சியா இன்னும் கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இருந்து இப்ப உங்க பீகாருடைய தலைவரோ அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சியினுடைய நிர்வாகிகளோ உங்களை போன்றவர்களை தொடர்பு கொண்டு என்ன உண்மைத்தன்மை அப்படின்னு எளிதாக புரிந்திருக்க முடியாதா? இவ்வளவு பதட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதியட்டோ அல்லது சட்ட ரீதியா போகட்டும்ங்கிறத விட உங்க கடமை ஒண்ணு கூட இருக்கல. இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து கடந்த காலங்களில் திமுக அல்லது கூட்டணியில் இருக்கவங்க பேசினதுலாம் தான் இதுக்கு காரணம்ன்றது அப்படியே ஒட்டுமொத்தமா மடைமாற்றுவதாக அமையலையா? எது கோர் இஷ்யூவோ அதுல இருந்து கடந்து போறதா இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்ல, ஒரு பதட்டமான சூழல்ல பீகார்ல உள்ளவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றதுக்கு அதை நான் நியாயப்படுத்த முடியாது, அதற்கு நான் காரணமும் கண்டுபிடிக்க முடியாது. நடந்து விட்ட பிறகு அதுக்கு சட்ட ரீதியாக அதற்கு பரிகாரம் தேடுவதுதான் சரியாக இருக்கும். நான் சொல்வது தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பதட்டத்தை உருவாக்குவதற்கு இங்கே சில சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுல அரசாங்கம் விழிப்புடன் இருந்திருக்க வேண்டும் சொல்றேன். நீங்க சோசியல் மீடியால வடக்கன்ஸ் ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. புதிதாக வடக்கன்ஸ் ஒரு வார்த்தையை காயின் பண்ணி ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் உருவாக்குறாங்களா இல்லையா? அதற்கு யார் பொறுப்புன்னு கேட்கிறேன். நாங்க வந்து இதுவரைக்கும் எந்த யாரையும் தாக்கியதில்லை வச்சதில்லைன்னு அண்ணன் கான்ஸ்டன்டைன் சொல்றாரு. அது உண்மையாக இருந்தால் நான் வரவேற்கிறேன். ஆனால் தொடர்ந்து இந்த நிலை நீடிக்க வேண்டும். யாருக்குமே எந்த அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு தமிழகம் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புறோம். நீங்க எங்கேயோ பீகார்ல யாரோ செய்ததுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு பதில் சொல்ல முடியாது. சகோதரர் சீனிவாசனிடம் நான் என்ன கேட்கிறேன், இதை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரா இல்லையா? எனக்கு அதுதான். பவன் யாதவ்ங்கிறவர் இந்த நம்ம அங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் பிரசாந்த் உமார் ராவ் அவர் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லுவதை போல நீங்கள் ஒன்றும் ஒரு பீகாருக்கு ஒரு மாநில கட்சி அல்லது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநில கட்சி என்று அல்ல, தேசிய கட்சி. 2 மாநிலங்களுக்குள் இது மாதிரியான ஒரு பதட்ட சூழ்நிலை வரும்பொழுது உங்க தேசிய தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆட்சியும் உங்கள் கையில் இருக்கிறது. அப்படியானால் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் மீது உங்களுடைய கட்சி நடவடிக்கை என்ன? ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையை பரிமாறுகிற போது தவறாக பரிமாறிவிட்டால்
திமுக தலைவர் ஆட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசுகிற சகோதரர் சீனிவாசன், இவ்வளவு பெரிய ஒரு தேசிய அளவில் இது 2 மாநிலங்களோடு முடிவதில்லை, இது தெற்கு வடக்கென்று ஒரு சிக்கலையே உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனையில் நீங்கள் உங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அதற்கு எப்படி உங்களால் வக்காலத்து வாங்க முடிகிறது? சரி, ரைட். திரு சீனிவாசன். இல்லைங்க, நீங்க தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க, அந்த வழக்கு நிரூபிங்க, அவங்க மேல சார்ஜ் ஷீட் போடுங்க, அதுக்கப்புறம் தான் கட்சி நடவடிக்கை எடுக்கும். இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க கேக்குறீங்க? தமிழ்நாட்டுல ஒருத்தர் ஆளுநருக்கு எவ்வளவு மிரட்டல் விடுத்து உங்க திமுக பேசினாரு தெரியும், அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அவரை கைது பண்ணிருக்கிறீங்களா? அவர் இன்னும் வெளியில நடமாடிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கிறாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆளுநரை மீது எவ்வளவு இங்க மிரட்டல் விடுத்து பேசப்பட்டவங்க மேல திமுக காரங்க மேல என்ன நடவடிக்கை? கட்சி ஏதாவது வருத்தம் தெரிவிச்சது? அது ஆளுநரே 4 பக்கம், ஆளுநரே 4 பக்கம் புகார் மனுவை தமிழக காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு திமுக அரசாங்கம்? நீங்க பீகார்ல இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு வருத்தப்படுறீங்க சார். நான் தமிழ்நாட்டு நிலைமையே சொல்றேன். இல்ல, அது விஷயத்துல தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது, நான் அதை வரவேற்கிறேன். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை தமிழக அரசுக்கு இருக்கிறது, நான் அதை முழு மனதோடு வரவேற்றுதான் ஊடகங்கள்ல பேசியிருக்கேன். நன்றி. திமுக தரப்பிலும் எவ்வளவு குறைகள் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சீனிவாசன் சார் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். சீனிவாசன் சார், நமக்குள் நாம் 1000 அடித்துக் கொள்வது என்பது வேறு, அதில் பொய் இருக்கலாம், நிஜம் இருக்கலாம், உங்கள் தலைவர் சொல்லுவதெல்லாம் பொய் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் இருந்தும் நமக்குள் நாம் சண்டை போடுவது என்பது வேறு. ஆனால் அதற்காக இன்னொரு மாநிலத்தை இழுத்து வந்து இது போன்ற ஒரு பதற்றத்தை உருவாக்குவதையும் நீங்கள் ஒன்றாக பார்க்கிறீர்களே, உங்களுடைய மனநிலை தான் எனக்கு உண்மையிலே மனமாச்சரியத்தை தருகிறது. நமக்குள்ள சொல்லி நீங்க பிஜேபி நாங்களும் பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் தான், அப்படியெல்லாம் சேர்த்து நம்ம வேலை செய்யறதுக்கான ஸ்கோப் இல்ல. நீங்கள் எங்கள் தலைவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா என்று நீங்கள் சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கு தொடுத்திருக்கிறீங்க, அதை நிரூபித்து விட்டு நீங்க அவரும் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதற்கு அவரும் முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். நான் சொல்றது என்னுடைய கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி. நான் கேட்கறது உங்கள்ட்ட நிதர்சனமா கேட்கிறேன். மாநிலங்களுக்குள் நமக்குள் நாம் நான் என்ன நீங்கள் நானும் நண்பர்கள் தான் சொல்றோம். அரசியல்ல அதுல மாறுபட்டே கிடையாது. ஆனா நம்ம சண்டை போடும்போது நமக்குள்ள அரசியல் பிரச்சனைகள் வரும்போது அது தமிழ்நாட்டோடு நின்று போகிறது. ஆனால் இன்னொரு மாநிலத்தை இழுக்கிற போது அந்த மாநிலம் ஹிந்தி பெல்ட் என்று வருகிற போது, ஹிந்தி வெர்சஸ் சம்திங் என்று வருகிற போது, அது உறுதியாக சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குகிறதா இல்லையா? அந்த இடத்தை நீங்கள் இப்படி சாதாரணமாக கடந்து போவீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலையை திரு சீனிவாசன் நிறைவு கருத்து கேட்டு அவருக்கு நன்றி சொல்ல. திரு சீனிவாசன். எஸ். இல்ல, நான் அவரது திமுக தரப்புல சொல்லப்பட்ட கருத்தை நான் மறுக்கிறேங்க. நீங்க இந்த பிரச்சனை வந்த பிறகு இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் முழுக்க பாராட்டுகிறேன், முதலமைச்சரை பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஆனால் இந்த பிரச்சனை வருவதற்கு தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்றுதான் எனது கேள்வி. ஒரே நாள்ல இங்க தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் பீகார்லயே உத்தரப்பிரதேச செய்தி வராது. அதற்கு முன்னதாக இது போன்ற சமூக ஊடக பதிவுகள், இதற்கு எதிரான பேச்சுக்களை இந்த அரசாங்கம் சகித்துக் கொண்டு இருந்தது, வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்ததெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் இது மாதிரி வதந்தியை கிளப்பியிருக்காங்க. வதந்தியை யார் கிளப்பி இருந்தாலும் அவர்கள் எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கட்டும், வழக்கு பதிவு செய்யட்டும், நாங்கள் அதற்கு தடை செய்ய மாட்டோம், ஆட்சேபிக்க மாட்டோம். ஆனால் இது போன்ற சூழலை எதிர்காலத்திலாவது நீங்கள் அனுமதிக்க கூடாது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் தான் நான் திமுக கேட்டுக்கொள்றேன். நன்றி திரு ஸ்ரீனிவாசன். இணைப்புல உங்க கருத்துக்களை பதிவு செய்திருக்கு. திரு